it's so special. I will carry those memories forever. I am incredibly lucky and forever grateful to have grown up with a role model like you. And even though it's hard to imagine life without you, everything you've given me will live on in me in every choice I make in life. நாளின் நாள் ஒரு நாள் வரும் என்று தெரிஞ்சாலும் அது ஈஸியாக இல்லை. எங்களோட லைஃப்பில் நீங்கள் இருந்ததுக்கு நாங்கள் எவ்வளவு லக்கி என்று சொல்ல வார்த்தைகளும் இல்லை. இனிமே நான் உங்களோட கலக்க முடியாது என்ற நாளை பற்றி சொல்ல முடியாது, உங்களோட சிரிப்பை பார்க்க முடியாது என்று நினைக்க கஷ்டமாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இங்கிலீஷும் தமிழும் சொல்லி தந்தீங்க. ஆனால் நீங்கள் எனக்கு படிப்பிச்சதில் முக்கியமான லெசன் நல்ல மனுஷனாக இப்படி இருக்கணும் என்று. நீங்கள் எப்பவும் எல்லாருக்கும் நல்லதுதான் நினைப்பீங்க. அவ யாரா இருந்தாலும் நீங்கள் உங்களை விட மாற்றவையா நீங்கள் மற்றவை பற்றி கூடாம யோசிப்பீங்க மாட்டீங்க. உங்களோட இதய மாதிரி ஒருத்தருக்கும் இல்லை. ஒரு நாள் உங்கள்கிட்ட கேட்டேன், உங்களோட முழங்கால் எப்படி எவ்வளோ வீக்காக இருக்கு. அப்போ நீங்கள் எனக்கு ஒரு சின்ன கதை சொன்னீங்க. ஜப்னால் நீங்கள் ஸ்கூலில் வேலைக்கு போய் வர 40 கிலோமீட்டர் தூரம். நீங்கள் அந்த டிஸ்டன்ஸ் டெய்லி சைக்கிளாக போய் வந்தீங்க. வெதர் எப்படி இருந்தால். அப்போ நான் கேட்டேன், பஸ் இல்லையா உண்டு. அப்போ நீங்கள் சொன்னீங்க, பஸ் இருந்தாலும் நான் அந்த பஸ் காசுக்கு பதிலாக அம்மாவுக்கும் மாமாவுக்கும் ஸ்கூல் திங்ஸ் வாங்கலாம்னு. இப்படிப்பட்ட ஆள் தான் பாட்டா. உங்களோட ஃபார்மர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் உங்கள் மேலே வைத்திருக்க ரெஸ்பெக்ட் பெருசு. கனவேர் இன்றைக்கு வரைக்கும் உங்களை பற்றி நினைத்து நல்லது எழுத அதை பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்குது. உங்களுக்கு புது விஷயங்கள் கற்றுக்கொள்ள நல்ல விருப்பம். ஒரு நாள் நான் உங்கள் இங்கிலீஷை டெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணினேன். ஆன்லைனில் போய் ஹார்டஸ்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் சர்ச் பண்ணி அதில் 20 சொற்கள் வந்தது. அந்த 20 சொற்கள்லையும் அவர் 20 சரியாக சொன்னார். 84 வயதுலையும் தான். அவ்வளவுக்கு உங்களோட மைண்ட் ஷார்ப்பாக இருந்தது. இனி உங்கள்கிட்ட புதுசாக எதுவுமே கற்றுக்கொள்ள முடியாதுன்னு யோசிக்க சரியாக கஷ்டமாக இருக்குது. உங்களோட ஸ்கூல் முடிஞ்ச பிறகு போன ஒர்க்ஸும் கிரிக்கெட் மேட்சில் நாங்கள் சேர்ந்து பார்த்ததும் நாடகங்கள் சேர்ந்து பார்த்ததும் நீங்கள் ஒவ்வொரு தரம் வெளியில் போயிட்டு திரும்பி வரைக்கும் வாங்கிட்டு வந்த விளையாட்டு சாமான்களையும் நான் மிஸ் பண்ணேன். நான் உங்கள் மேலே வச்சிருக்கிற பாசத்தை வார்த்தைகளாக சொல்ல இயலாது. ஆனால் நான் சொல்ல முடிஞ்ச வரைக்கும் உங்களோட இருந்த ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நான் நன்றி செலுத்தி இருப்பேன். I have so many memories with you, and I only have time to say a few, or else I'll be sitting here talking for hours and days. The times we did my Tamil school homework in your bedroom. Back then it felt frustrating, but now I miss that. I will run upstairs to your bedroom with my Tamil school bag, and I will sit in your bedroom floor writing whatever you told me to write. You will pay attention to me and to your TV. And many men can't multitask, but you were so good at that. And in the end, you would always correct my spelling mistakes in Tamil. I'm so thankful that you used your time and your effort to teach me Tamil. In 2016, the whole family went to Sri Lanka, and we all went to Akoi. I remember that you and me were walking behind everyone, and we were walking by the small shops where they would sell a lot of toys. And I would just be pointing at toys and you would buy it for me. When we got home, I had a bag full of toys and I showed it to Amma. And she got really mad that we spent so much money on toys. I just said that you bought me all of this, so she couldn't be mad at me or you. As I got older, I realized how much you did just to keep me happy. You watched us grow and helped us grow. You always had a kind heart and everyone around you knew that. You weren't just a grandfather to me, you were a role model. Not only for me, but for so many people here today. You didn't just teach us manners, respect, and discipline. You taught us how to be good human beings and how to treat others with kindness. That shows what kind of person you were with your big heart.
You're the reason I am who I am today, because you shaped so much of my childhood, and for that I'm forever thankful. You will always hold a special place in our hearts. அடுத்ததாக யாழ்ப்பாணம் இந்திய கல்லூரியின் முன்னாள் அதிபர் திரு ஆ. பஞ்சலிங்கம் அவர்களின் இரங்கல். அமரர் மனோரஞ்சன் அவர்களே கொக்குவில் இந்திய கல்லூரியில் மாணவராக இருந்த வேளை முதல் கொக்குவில் இந்திய கல்லூரியின் பிற்பாடு யாழ் இந்திய கல்லூரியிலும் ஆசிரியராக கடமையாற்றிய காலம் வரை அவரை அறிந்திருந்தேன். அவருடன் இரு பாடசாலைகளிலும் நான் கடமையாற்றியிருந்தேன். அவர்கள் ஒரு ஆங்கில ஆசிரியர், அதற்கு மேலாக ஒரு கிரிக்கெட் பிரியர். பாடசாலை கிரிக்கெட் போட்டியானாலும் சரி, உலக கிரிக்கெட் அணிகளின் போட்டியானாலும் சரி, பார்வையிடுவார், ரசிப்பார். ஆனால் அதன் பின் கூடி கலைத்து ஆரவாரம் செய்ய மாட்டார். திரு செல்வனா மனோரஞ்சன் அவர்களை அடையாளம் காண்பதற்கு அவர் அணியும் வெள்ளை காட்சட்டை சேட்டை ஒரு காரணமாகும். நானும் ஒரு காலத்தில் வெள்ளை உடை அணிந்து பாடசாலைக்கு சென்றேன். ஆனால் அதனை கடைபிடிப்பது மிகவும் கஷ்டமாகும். அதனால் வேலையில் இருந்து இழைப்பாளையும் வெள்ளி உடையை அணிவதை தவிர்த்துவிட்டேன். அமரர் மனோரஞ்சன் அவர்கள் மென்மையானவர், அன்பானவர், பிறருடன் முரண்படார், மாணவர்களுடன் அன்பாகவும் பண்பாகவும் நடப்பார். அவருக்கும் மாணவர்களுக்கும் முரண்பாடு ஏற்படுவதில்லை. இரு தரப்பினருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்படுவதில்லை. இரு தரப்பினருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்படுவதற்கு காரணம் அவர்களின் குறிக்கோள் வேறுபாடே ஆகும் என்பார். மாணவரின் குறிக்கோளும் ஆசிரியரின் குறிக்கோளும் ஒன்று சேரும் போது முரண்பாடு ஏற்படாது என்று புலமையாளர் கூறுவார். எனவே மனோரஞ்சன் ஆசிரியர் அவர்கள் தமது குறிக்கோளுக்கு அமைவாக செயல்படுகின்றார் என மாணவர்கள் உணர்வதால் இரு தரப்பினருக்கும் இடையே முரண்பாடு உருவாவதில்லை. அவ்வாறு தனது திறமை மூலம் மாணவர் கவர்ந்தவர். அமரர் அவர்கள் நல்லதொரு மாணவ செல்வங்களை இவ்வுலகிற்கு விட்டு சென்றுள்ளார். அமரர் மனோரஞ்சன் அவர்களது ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஆனால் பஞ்சலிங்கம் முன்னாள் அதிபர், யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மற்றும் கொக்குவில் இந்து கல்லூரி. அடுத்ததாக கௌஷிகா சுபம் குகா மற்றும் ஷர்மின் ஒரு காலத்தில் எல்லாரும் ஒவ்வொரு நாடுகளுக்கு படிப்பிட்ட நேரத்தில் பாட்டாவும் சுரேகமாவும் மோதலுக்கு வருவதை நான் கொடுத்து வச்சுருப்போம். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்டோரில் எல்லாத்தையும் கனடாவில் செட்டில் ஆனதா நம்ம பாட்டா பக்கத்தில் இருந்ததால எங்களுக்கு ஒரு சாப்தா இருந்த உணர முடிந்தது. பாட்டாவில் இருந்த உணவுகள் எங்களுக்கு கணக்கிடுது. பாட்டாவில் கனதேசம் இருந்தாலும் நான் முக்கிய வருஷம் படிக்கிறதுக்கு பதிலாக எங்களை எல்லாருக்கும் இங்கிலீஷ் படிப்பிக்கணும் என்று முயற்சித்தார். அவர் ஆசிரியராக எப்படி படிப்பித்தவர் எனக்கு தெரியாது. ஆனால் இதுவரைக்கும் அவரோட இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் கான்டாக்டில் இருக்கிறத பார்த்தா அவர் தனித்துவமான ஆசிரியராக இருந்திருக்கணும் என்று நான் நம்புகிறேன். நாங்கள் கூடுதலாக அவருக்கு இங்கிலீஷ் எங்களுக்கு இங்கிலீஷ் ஹெல்ப் வேணும்னா சொல்ல
எந்த அவசரத்தில் நாங்கள் பாட்டாட்ட வந்தாலும் எப்படியாவது நாங்கள் எப்படி இருக்கிறோம்னு கேட்டுட்டு தான் விட்டு விடுவேன். நாங்கள் வெளியிடங்களுக்கு படிக்க போன பிறகும் இருந்துட்டு தான் நாங்கள் டெலிஃபோன் அழைச்சிருவாங்க. ஆனால் எப்போ வீட்டை வந்தாலும் பாட்டாவை போய் பார்த்துக்கலாம், திரும்பி போகணும். நாங்கள் எப்படியாவது ஸ்டே பண்ணிட்டு போய் தான் போனாங்க. அதே எங்களை காணிக்க அவர் சிரித்த மாதிரி நாங்கள் ஒரு காரணம் மறக்க மாட்டோம். பாட்டா இப்போ எங்களோட சந்தோஷங்களை பங்கு பெற்று விரும்பினவர். பங்கு பெறாட்டினும் எவ்வளோ நாள் கழிச்சு நாங்கள் திரும்பி சந்திச்சாலும் அவர் படத்தையோ அல்லது வீடியோவோ பார்த்து கேட்பார். ஒருக்கா காலையிலாத நேரத்தில் கூட அண்ணாட்டை விட்டு விசிட் பண்ணணும்னு போனேன். அன்று படியேற கஷ்டப்பட்டாலும் சிரித்து கொண்டு சொன்னவர், அடுத்த தடவை நீ ஃபர்ஸ்ட் ரோல ஆகும், நான் அடிக்கடியாகிறேன். நாங்கள் சின்னதாக இருந்ததிலிருந்து அதை டைரி எழுதினதை பார்க்குறாங்க. அவர் இறந்த பிறகு நாங்கள் பேருள்ள சேர்ந்து ஒரு நாள் டைரியில் வாசிப்பாங்க. ஒரு நாள் டைரி எழுதிக்க தன்னை பற்றியும் தன்னை சூழ்ந்த சம்பவங்களை பற்றிலாம் எழுதுகிறான். ஆனால் பாட்டா எழுதின டைரியில் அவர் நேசித்த ஆப்பிளை பற்றி எழுதியிருந்தவர். பேருப்பிள்ளைகளை இப்போ எங்கே ஃப்ளைட் எடுத்தவர், யார் எப்போ விசிட் பார்த்தது, பேருப்பிள்ளைகள் எப்போ ஷேர் ஸ்கூலில் போனது, எப்போ லைசன்ஸ் எடுத்தது, நான் ஓனத்தை பண்ண நாட்களை பற்றி தான் நான் எழுதியிருந்தேன். எங்களோட சந்தோஷங்களை தன்னை சந்தோஷமாக கடைசி வரைக்கும் நினைவு வச்சிருந்தார். பாட்டை ஒரு வித்தியாசம் பார்க்காம எங்களையும் பேருப்பிள்ளையாகத்தான் பார்த்தவர். அதை நாங்கள் எப்பயும் நன்றி உணர்வோடு இருப்போம். குடும்பத்துக்கு புதுசாக யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் அவர் வித்தியாசம் பார்க்காம அதையும் பேருப்பிள்ளையாகத்தான் பழகினார். அவரோட அன்பான குணமும் பாசிட்டிவான பண்புகளையும் எங்களுக்கு எப்பொழுதும் ஒரு முன் உதாரணமாக இருக்கும். பாட்டா என்ற பேருக்கு அவர் ஒரு அர்த்தம் தந்ததுக்கு தேங்க்யூ பாட்டா. விஷயம் அடுத்து நன்றியுரையாளர்களுக்காக நம்புவதற்கு எம்மையெல்லாம் ஆராத்துயிரின் விட்டு பிரிந்த பாட்டாவின் மரணச் செய்தி கேட்டு நேரில் வந்து பலவித வகைகளிலும் உதவிய அன்பு உள்ளங்களுக்கும் பூதவுடலை பார்க்க வைத்து போது வந்து கலந்து கொண்ட ஆறுதல் தெரிவித்த உற்றார் உறவினர் நம் நண்பர்களுக்கும் இன்று இடம்பெற்ற இறுதி கீதியில் கலந்து கொண்டவர்களுக்கும் மேலும் தொலைபேசி மின்னஞ்சல் முகநூல் மூலம் இரங்கல் செய்தி அனுப்பியோருக்கும் மலர்வளையங்கள் மாலைகள் கண்ணீரஞ்சலிகள் சமர்ப்பித்தவர்களுக்கும் ஆத்மா சாந்தி கிரியைகளை திறம்பட வெற்றி தந்தவர்களுக்கும் இத்துயர் சமயத்தில் நமது துயர்களைந்த உணவு வழங்கியவர்களுக்கும் மற்றும் பல வழிகளிலும் உதவியவர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றியுடன் குடும்பத்தினர். மலரஞ்சலிக்குரிய நேரம் உங்களோட பாதனைகளை கட்டுறதுக்கு முதல்ல இந்த வந்து அதில் பூ எடுத்து உண்மையிலே நாங்கள் கவர் செய்யணும்னு சொன்னால் பூக்களை கையில் இருக்க கைகளால் எடுத்து வணங்கி வணங்கி தான் நீங்கள் பாவத்தில் உங்களை காணிக்காக்க முடியும். ஒன்று அதில் போட்டு சும்மா சொல்லலாம். சரியா? மலர் வணக்கம் செலுத்தப்படுகிற அதே நேரத்தில்
யாழிந்து கல்லூரியின் 97ஆம் ஆண்டு அணியினரின் இரங்கல் செய்தியை வழங்குவதற்காக டனி ஜெயதாசன் அவர்களை அழைக்கிறேன். As mentioned, this is a speech from the devoted students from the 1997 AL and 1994 OL batch of Jaffna Hindu College. The family members, our esteemed teachers, dear friends, today we gather with profound sorrow to bid farewell to a teacher, a mentor and a guiding light, Mr. Manoranjan. This moment is tinged with grief, yet it is also a time to honor a life that enriched so many. A life that molded us with wisdom, kindness, and unwavering dedication. Education, we are often called, is not solely the pursuit of knowledge, but the cultivation of thought, the courage to question, and the ability to perceive the world with curiosity and awe. Mr. Manoranjan personified this philosophy. His classroom was not only merely a place of instruction in grammar and literature, it was a sanctuary of enlightenment, where words come alive and ideas flourished under his patient and nurturing guidance. He possessed a rare gift, the ability to recognize potential where we could not, to inspire confidence where he wavered, and to uplift us when we stumbled. His lessons extended well beyond textbooks. He instilled in us integrity, humility, and an abiding reverence for the power of language. Whether through the timeless verses of Shakespeare or the poetry woven into everyday life, he revealed that language is not merely a tool, but a bridge that unites the hearts and minds. Beyond the classroom, Mr. Manoranjan was more than an educator. He was a mentor, a confidant, and a source of warmth and encouragement. Even after we stepped beyond the walls of our school, he never forgot about his students. He made earnest efforts to maintain connections through social media, offering words of encouragement, sending heartfelt birthday wishes, and reminding us time and time again that we were always in his thoughts. As we mourn his passing today, let us also celebrate his legacy. Let us carry forth the values that he so earnestly imparted, not just the intricacies of grammar, but the virtues of compassion, resilience, and the audacity to dream. Though we may no longer walk among us, his words, his teachings, and his spirits shall forever resonate within the halls of our school and in the hearts of those who were privileged to know him. Rest in peace, dear sir. You shall never be forgotten. With deepest gratitude and sorrow, your devoted students, 1997 AL and 1994 OL batch, Jaffna Hindu College. Thank you. அடுத்ததாக பேரப்பிள்ளைகள் மற்றும் சகோதரர்கள் அவர்களுடைய இரங்கல் செய்தியை வழங்குவதற்காக சுபதீப் அவர்களை அழைக்கிறேன். இது கனடாவில் இருந்து அனுப்பப்பட்ட ஒரு செய்தி. Our dearest father, from Baltimore, from Amiga Ashra Ashika, we have been missing you a lot. There are lots of things we did not get to say to you while you were here, leaving us with heavy hearts and regrets.
We wish more than anything to have spent more time with you. You're talking and laughing just like we did during all those visits from when we were younger. A vivid memory that resounds with the three of us is gathering in a circle near your feet as you would tell us different stories and riddles. The sound of your voice as you spoke such stories was great excitement. Your extraordinary intelligence, shown through each and everything you said, is something we all admire, including your past students, who claim the positive impact you had on their persons to this day. You gave us unforgettable gifts that we found extremely precious as kids. When you came to Canada, we were just little kids. We had so much joy and fun playing games and spending time with you. You always encouraged us to study hard and do what we want and we were passionate about it. Your extreme kindness and gentleness are traits that we are sure the people around you greatly appreciate and adore, allowing us to strive to be that kind of person someday. Those little things and more are what make you such a good and supportive grandfather that we love and respect so much. Regardless of the number of times spent together, that love and respect we share is boundless. Thank you so much for being an amazing grandfather. You will always have a special place in my heart forever. Hi everyone. என் பேர் நீரஜா. நான் வந்து பாபா பெரியப்பாண்ட கடைசி தம்பி ராஜீவண்ட மகள் கனடாவிலிருந்து கலைக்கிறேன். பாபா பெரியப்பாண்ட தங்கச்சி தேவி, தம்பி ராஜீவன் அண்ட் தம்பி ஜெயண்ட குடும்பங்கள் எல்லாரும் வந்து கனடாவில் தான் இருக்கிறோம். We really wish we were there with Periyappa today, but because we couldn't be there, we would just like to share some words with you all about our sweet brother and uncle. First off, from his sister Devi in Canada. With a heavy heart, I'm writing this tribute to my brother, who sadly passed away on the 12th of January 2025. He was a great son, brother, husband, father, grandfather, mama, and a good friend. His life was not a bed of roses. He struggled very hard to bring up his family and help our father during the war with a lot of courage and patience. I'm very proud of you for being a father and a mother to Sanjeevan and Sureka after they lost their devoted mother. I was blessed to have you as a brother. Amma used to tell us how naughty you were as a young boy, and I've heard so many stories that I can write a book. There are lots and lots of sweet memories we shared, but this is not the time when all are waiting to bid farewell to you. I will miss you, and until we meet again, goodbye and rest in peace, Baba. From his niece and nephew, Dushi and Dinesh in Canada. To our dear Mama, we're so sad that you've left us, but we will cherish the special times we spent together. We had a lot of fun with you when we were in Sri Lanka on summer vacation. It's too bad we lived in Kuwait and couldn't visit you often. We were so happy when we moved to Canada and you were able to visit with Surekaka. We'll never forget your sweet face, your kind smile, and how you were always sharply dressed. We will be together again someday. Until then, please know that we love you. Rest in peace, Baba Mama. From his brother, Jenna's family, Jenna, Chinnamma, Madanika, and Nirishan in Canada. We're deeply saddened by the loss of Periyappa. We'll always cherish the fond memories of visiting Kokuville and spending time with him. We often went to play and enjoy moments with him, and it was always such a joy. Whether it was playing cat-out together or just spending time, Periyappa was always so supportive and friendly. Nirushan and me would often find excuses to visit, just so we could enjoy the fun and warmth he shared with us. He'll be dearly missed, and our thoughts are with you and the family during this difficult time. Finally, from his youngest brother, Rajivan and family, for our dear Baba Anna and Periyappa, words cannot describe the tremendous loss we all feel with his passing. We take comfort in knowing that he lived a long and beautiful life.
filled with lots of interesting stories, experiences, and beautiful memories. When we think of Baba Anna, we picture his trademark full white attire, his love for long bike rides, from Kokuville to Arali to Vatukotten to Point Pedro, and his amazing cricket skills. He was an amazing fast bowler and coached cricket in Jaffna Hindu College as well. He was an excellent and passionate English teacher, offering tuition in his free time, and his students all around the world still care for him today and continue to talk about the impact he had on them. Beyond all that, we are so grateful to Baba Anna for taking care of our parents in Kokuville after all of us had left Sri Lanka. He took on that duty beautifully and took such good care of them, especially when they were suffering with their difficult ailments leading up to their deaths. Similarly, his children, son-in-law, daughter-in-law, and grandchildren took good care of him in his old age and made sure that he had a wonderful life after retirement, which we are all so grateful for. We will miss you deeply, Bhavana and Periappa. Thank you. ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி இருவிடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தைப் போலொரு பழையதும் இல்லை. இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசமுலாவிய கண்கள் எங்கி, பாய்ந்து துளாவிய கைகளும் எங்கி, நேசமழாவிய கால்களும் எங்கி, தேய்ந்ததென்பது சாகலும் எங்கே. கண்ணில் தெரிந்தது காற்றுடன் போக, மண்ணில் பிறந்தது மண்ணுடன் சேர்க்க. எலும்பு தசை கொண்ட உருவங்கள் போக, எச்சங்களால் இந்த இன்னுயிர் வாழ்க. பிறப்பு இல்லாமலே நாளொன்று இல்லை, இறப்பு இல்லாமலும் நாளொன்று இல்லை. வேதத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை, மறதியைப் போலொரு மாமருந்தில்லை. கடல் தொடும் மாறுகள் கலங்குவதில்லை, தரை தொடும்
உலகம் சொல்லாததை மரணங்கள் கூறும். விதை ஒன்று வீழ்ந்திடும் செடி வந்து சேரும். பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம். யாத்திரை தீரும் நித்திரை கொண்டோம். நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும். தென்றலின் பூங்கரம் தீண்டுதல் போதும். சூரிய கீழ்கொடி தோற்றிடும் போதும். மழலையின் தேன்மொழி செவியுறும் போதும். மாண்டவரும் உடன் வாழ்ந்திடக்கூடும். மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க்க. தூயவர் காண்பொழி சூரியன் சேர்க. பூதங்கள் ஐந்திலும் பொன்னுடன் சேர்க்க. போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க்க. வணக்கம் எல்லாருக்கும். என்ன எல்லாருக்கும் தெரியும் தானே? தெரியாதாக இருக்க மாட்டேன். இந்த அந்திம கால சேவை வந்து இவ்வளோ காலமும் நான் தனிப்பட்ட முறையில் இந்த சமூகத்துக்கு இந்த உறவுகளுக்கு சேர்த்து வந்தேன். ஆனால் எங்களுக்கு இப்போ கடந்த ஒரு வருஷத்துக்கு மேலே எங்களுக்கு அந்த இடங்கள் தர்றதுக்கான பிரச்சனைகளை இந்த அரசாங்கம் எங்களுக்கு இறப்பு வீதம் கூடிக்கொண்டு போயிட்டு வந்து அவைக்கு எங்களுக்காக இன்றைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கு இந்த மண்டபம் தான் இன்றைக்கு வேறு யாருக்காக கொடுக்கலாத நிலைமையில் இருக்கணும். அப்போ அதாவது நாங்கள் தனித்து போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதாவது நான் தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபோரின் யூனிட்டை உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஃபோரின் யூனிட் ஊடாக நாங்கள் தனி ஒரு கட்டத்துக்கு போய் எங்களுடைய அந்திம கால சேவையை செய்து கொள்ளலாம்னு சொல்லி மக்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்வதை விட அதுக்கு பின்னால் எங்களுக்கு அந்த கட்டடத்தை நாங்கள் ஒரு இடத்தை எடுத்து போகிறதுக்கான செலவினங்கள்னு பார்த்தா அதுக்கு அங்கத்துவம் தேவை. அப்போ அங்கத்துவம் மட்டும் பார்க்க வந்து அந்த அங்கத்துவம் வந்து ஒரு துரு சம்புனுக்கு கீழே தான் இங்கே உள்ள இந்து ஆலயங்களும் சரி, கிறிஸ்தவ தேவாலயங்களும் சரி, அல்லது இந்த அந்திமகால சேவைகளை செய்கிறது வந்து துரு சம்புனுக்கு கீழே தான் வருது. அப்போ துரு சம்புனுக்கு கீழே வரைக்கும் வந்து ஒரு வழிபாடு தளத்தில் நீங்கள் அங்கத்தவராக இருந்தீங்கன்னா இதில் இருக்க முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துலாம் இருக்கலாம். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு குடும்பத்தில் சாதாரணமாக 2 பிள்ளைகள் தாயகம் 2 பேரும் நாங்கள் ஆலயங்களுக்கு வந்து 2 பேரும் நாங்கள் அந்திமகால சேவையை கொடுக்கணும்னு சொன்னால் 2 நிறுவனங்களையும் நாங்கள் ஒரே தராசில் வச்சு கொண்டு போகலாம் என்ற 2 தேவை எங்களுக்கு. 2 இடத்துல நீங்கள் மக்கள் தான் முடிவெடுத்து அந்த அங்கத்துவத்தை நாங்கள் செய்து கொண்டு போயிட்டு எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு 2000 அங்கத்தவர்கள் நாங்கள் சேர்த்தோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு வர அங்கத்தவர்கள் இந்த பணத்தை வந்து திருப்பி நாங்கள் ஒரு அந்திமகால சேவையில் ஒரு குழுவை நாங்கள் நியமித்து அந்த குழு வந்து தீர்மானித்து இப்போ நான் டெக்க பண்ணுற மாதிரி நாங்களும் ஒரு தொகை காசு வந்து அந்த சமூகம் அந்த இறந்தவருக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ எல்லாமே உங்களோட மக்களோட கையில் தான் தங்கி இருக்கு. எந்த கையில் ஒன்றும் இல்லை. நான் இவ்வளோ காலம் 212வது சட்டை விட நான் செய்கிறேன். எந்த தலைமையில் செய்திருக்கு இன்றைய சட்டத்தோட. இப்போ எங்களுடைய இறப்பு வந்து கூடிக்கொண்டு போகும். அப்போ நாங்கள் ஏதோ ஒரு நிலைமைக்கு நாங்கள் போவோம். நாங்கள் எனக்கு பிறகு இந்த ஒரு சந்ததியை கொண்டு நடத்தக்கூடிய மாதிரி இந்த நிறுவனத்தை கொண்டு போகிறதுக்காக மக்கள் மத்தியில் தான் இந்த பாரத்தை இருக்கின்றன. மக்கள் தான் முடிவு செய்து நீங்கள் சொன்ன இன்னொன்று சொல்ல வேண்டுமெண்டா, இங்கே அந்த காசு எடுக்கக்கூடிய தலைமையில் நோர்வேல இருக்கிறார்கள் 37,000 பேர் இருக்கிறோம் நோர்வேலையும். ஆனால் 12,000 பேர் தான் எடுத்துக்கொண்டிருக்காங்க. 25,000 பேர் இன்னும் பதவி இல்லாமல் இருக்கிறோம். இப்போ அதை வந்து சொன்னால் நாங்கள் நல்ல ஒரு முறை போகிறோம். நன்றி. ஆத்மா
அல்லையிலும் பிறவிக்கூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியே எல்லை மதுவானறி அளிக்கும் ஆதவூரும் இருமாசலும் எனும் தேனும் நமச்சிவாய வாழ்க நாதன் தான் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னெங்கில் நீங்காதான் கோகலியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமும் ஆகினும் தன்னிப்பான் தாழ்வாழ்க வேகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகன் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க உறப்பருக்கி மிஞகந்தன் வேகழல் வெல்க உரத்தாக்கிச் செய்யோந்தன் பூங்கழகல் வெல்க கரங்கிரியாரும் மகளும் பூங்கழகல் வெல்க சிதங்குவியாரும் கிரிக்கும் சீபூங்கழல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி ஈசன் அடி போற்றி சிவன் சிறுபடி போற்றி நேயத்தேனுங்க நிமலன் அடி போற்றி மாயப்புறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி ஈராபெரும் துரணம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருள்மல போற்றி சிவனவன் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் நோய உரைப்பணியாய் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேகி எண்ணுதற்கட்டா எழிலா கலரங்கி விண்ணிறங்கி மண்ணிறங்கி நிற்காவிடம் கொடியாய் எண்ணிறங்கி இல்லை இராதாரே எங்கெருங்கி உள்ளாகினேன் புகழுமாறும் கடியேன் உள்ளாகி கூடாய் புழுவாய் மரமாகி பல்வீர்வமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்கடாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திடத்தேனம் பெருமான் மெய்யே என் பொன்னடிகள் கன்று வீழ்த்தேன் உய்யரன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற வெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயாவென ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே மெய்யாய் தனியாய் யமான நான் விமலா பொய்யாய் எல்லாம் போயகர வந்தருளி மெய்ஞானமாகி மெழுகின்ற சுடரே எஞ்ஞானமில்லாதே உங்கப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவுதி எல்லா அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அடிப்பாய் அருள் தருவாய் ஓக்குவாய் என்னை புதுப்பிப்பான் என்றின் நாற்பத்தின் மேலே ஆட்சியாய் மணியானி மாற்றமனங்களில் நின்ற மறையோனி கந்தவாகன் அளவு நிகழ்ந்தான் போல சிறந்தடையா சிந்தனையில் தேனூரில் நின்று பிறந்த புறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களூரன் துறையாய் நூல்களேத்த மறைந்திருந்தாய் பெருமான் வருகிறேன் தன்னை மறந்திட முடிய மாயை உடை அறம்பாவம் என்னும் மருங்கயிற்றால் கட்டி உறங்கோர் புத்தெங்கும் புழுவலுக்கு மூடி மறைந்தோடும் என்பதில் வானில் குடிலை பரங்கப்புலனைக்கும் வஞ்சனையச் செய்ய இலங்கு மனத்தால் விமலாவுமைக்கு கலந்தகன் பாகி கசிந்துள்ளூகும் நலந்தானில்லாத நெறியேற்கு நல்கி இளந்தன் மேல் வந்தருளே மின்கடல் காட்டி நாகிற்கடையால் கிடந்த கடியேக்கு தாயில் சிறந்த தயவான தத்துவனே மாசத்த சோதி மலர்ந்த மலர்சுடரே ஏசனே தேனார் அமுதேஸ்வரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும்
சொல்லாத உணர்வாய் மாற்றமாம் வையவத்தின் நுகரே வந்தறிவாம் கேட்கவே கேட்க தெளிவேகள் சிந்தனையுள் ஊற்றானாருன்னார் அங்கே உடையானே ஏற்றி விகார விளக்குடன் குடப்ப ஆற்றேனுமையாகரணே ஓவன்றன்று ஓற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டி மெய்யானார் நீர்த்திங்கு வந்தே வினத்துறவிதாராம் கள்ளப்புலப்புறம்பை கற்றளிக்க வல்லானே நல்லிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே இல்லவி கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஒன்று சொல்லற்கரியானை சொல்லித் திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் அல்லோர் மேற்பணிந்தீர் தொல்லவிடும் பிறவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே இல்லை மதுவானதை அளிக்கும் வாதபூரங்கோன் திருவாசகம் எனும் தேன் ஒப்பன் நீ அம்பனி ஐயன் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பரும் நீ ஒரு குலமும் சுற்றமும் மோரோவின் நீ இப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ பொன்னி இம்மணி நீ இம்முத்து நீ இறைவன் நீ செல்வம் நீ உன்னறி அதனை செல்லும் போக்கினை விளக்கி நீலா நன்னறி ஒழுகச் செய்தி நவை அருங்காற்றினக்கும் என்னை உன்னடிமையாக்கி இருவினை நீக்கியாண்ட பன்னிரு தடந்தூள் வடல் பாதவம் கைங்கள் போற்றி பிறவாமல் இணையாழ்ச்ச குருவாகி பிறவாகி திறமான பெருவாழை தருவாயே புறமாலை புனரோனே புகழேச குமரேச கலையானை கிடையோனை கதிர்காம பெருமாளே மங்களம். மலர் வளையம் வழங்குகளில் இருக்கிறோம். We will miss you, Pata. Sharmila, Gaushi, Subhanu, Sangeetan, Muthuran, Danish and Majuri. Yagna Hindu College. Rest in peace. Perimanayagam Balamurali Family, Canada. Yoganagar family and Sister Hilson, Cafe Gruppen Monastery. Our loving baby Anna and Peripa. Rajivan family. Sister Hilson, தமிழை ஒருங்கிணைப்பு குழு இறுதி மரியாதை. தில்லி கூத்தலின் திருவடியில் இளைப்பாறுகிறார். Jaya and Malika family.